இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் தக்காளியில் தான் அந்த தொக்கு பண்ண போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசால் வறுத்துக்கலாம். முதல்ல கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு போட்டு பொரிய ஆரம்பித்ததுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கசப்பாயிரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி. நான் ஒரு 4 தக்காளிக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் அதிகமாக சேர்க்கணுன்னா இதிலேருந்து ஒரு மடங்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயமும் அப்படி தான், கடுகும் அப்படி தான். இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 4 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த வறுத்த மல்லி, கடுகு, வெந்தயத்தை இதில் சேர்த்துடலாம். அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தொக்குக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகுளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. அடுத்து பெருங்காயத்தூள். அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது போட்டதுமே தெரிக்குது இல்லையா, அந்த மாதிரிலாம் தெரிக்காது. அரைச்சதை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு பத்தலைன்னா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக கெட்டியாக மாறிடுச்சு. ரொம்ப இன்னும் கெட்டியாலாம் வேண்டாம். இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம சாதத்துக்கோ இல்லை சப்பாத்தி இந்த மாதிரிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் தக்காளி தொக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் இதை செஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு வாரமோ 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. நீங்கள் அப்பப்போ எடுத்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இல்லைன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், இல்லை அவசரத்துக்கு கொஞ்சம் சாதத்துக்கு கூட கொஞ்சம் சாதம் வச்சு இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கூட இது கெட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு தொக்கு இது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.